வணக்கம் guys, வெல்கம் டு கலா மெஷின். இன்னைக்கு நம்ம ஒரு 5 மினிட்ஸில் 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் உள்ள 3 சாப்டர்லையும் இலக்கணத்தை வந்து எக்ஸாம் பேசிஸில் வந்து பார்த்துருவோம். இதே வந்து உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. எழுதுகிற தமிழ் மொழி அப்படிங்கிறத பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் உதவும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கண வகையில் 5 வகைப்படும். இது முக்கியமானது. தமிழ் மொழியின் இலக்கண வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வரும். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்டானது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இந்த 5 தான் இலக்கண வகைகள் அப்படின்னு வரும். ஸோ அப்போ எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி வடிவமாக எழுதப்படுவது, இந்த மாதிரி கேட்பாங்க. ஒளி வடிவமாக எழுதப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு எழுத்து வரும். அந்த எழுத்தை வந்து நம்மளுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய், ஆயுதம் அப்படின்னு நம்ம பிரிப்போம். இந்த உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமானது காற்று. நம்ம உயிருக்கு எப்படி நம்ம மூச்சு விடுறது, அந்த காற்று எப்படி முக்கியமோ அதே மாதிரியே உயிரெழுத்துக்களுக்கும் காற்று வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லுவோம். உயிரெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவிலேருந்து ஒவ்வொன்றா வரைக்கும் 12 எழுத்துக்களும் தான் நம்ம வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ஒலிக்கிறத பொறுத்து இது வந்து 5 குறில் எழுத்துக்கள், 7 நெடில் எழுத்துக்கள்னு வரும். 5 குறில் 7 நெடில் அப்படின்னு வரும். இது எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத்திரை அளவு. இப்போ ஒரு வாட்டி கண் இமைக்கிறது அப்படின்னா குறில், அது 2 டைம் கண் இமைக்கிற மாதிரி சவுண்ட் இருந்ததுன்னா அது நெடில் அப்படின்னு வரும். அந்த எழுத்துக்களையும் வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள், அதை பற்றின கால அளவுகள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ் எழுத்துக்களோட உச்சரிக்கும் அளவை வந்து நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாத்திரையோட அளவை எப்படி கணிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை கண் இமைக்க ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலம் தான் நம்மளுக்கு மாத்திரை ஆகும். குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. இதே மெய்யெழுத்துக்கும் ஆயுதம் எழுத்துக்கும் அரை மாத்திரை வந்து வருவோம். நம்மளுக்கு அந்த குற்றியலிகரம் படிக்கும் போது இது வந்து புரியும். அடுத்து மெய்யெழுத்து பாருங்க, இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான். இக்குலேருந்து இன்னும் வரைக்கும் வருது மெய்யெழுத்து. இதை நம்ம 3 டைப்ஸாக பிரிப்போம். மெல்லினம், வல்லினம், மெல்லினம், இடையினம், கசட தபர வல்லினம், எயன நமன மெல்லினம், எரழ வரல இடையினம். இது வந்து மெய்யெழுத்துக்களாக வர்றது தான் இந்த எழுத்துக்கள். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மெய்யெழுத்துக்கள் அரை மாத்திரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க உயிர்மெய் எழுத்துக்கள். அந்த உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் சேர்ந்து வர்றதுனால நம்மளுக்கு 216 எழுத்துக்கள். நம்ம சின்ன வயசில் வாய்ப்பாடில் பார்த்துருவோம். தமிழ் எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மெய் வந்து 216 வரும், உயிரெழுத்து 12 வரும், மெய்யெழுத்து 18 வரும், ப்ளஸ் வந்து ஆயுத எழுத்து 1 வரும். இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 247 தமிழ் எழுத்துக்களோட மொத்த எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 247ங்கிறது சரியான விடையாக வரும். அடுத்தது பாருங்க ஆயுத எழுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரை மாத்திரை அளவு உண்டு. இது வந்து தனித்து வந்து வராது, மற்ற சொற்களோட சென்று வர்றது தான் ஆயுத எழுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபினிஷ். அடுத்து பாருங்க சாப்டர் 2 முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே எழுத்துனா எப்படி இருக்கும் பார்த்தோம். இந்த எழுத்து வந்து நம்மளுக்கு 2 வகைப்படும். இலக்கணம் 5 வகைப்படுற மாதிரி எழுத்து 2 வகைப்படுங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டின். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு வரும். ஸோ முதல் எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து 12, அப்புறம் அந்த மெய்யெழுத்து 18 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ப்ளஸ் பண்ணாதான் நம்மளுக்கு முதல் எழுத்து அப்படின்னு வரும். ஏன் இது முதல் எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கும். இந்த சென்டென்ஸ் முக்கியம். மற்ற எழுத்து தோன்றதுக்கு காரணமாக இருக்கிறதுனால இது நம்மளுக்கு முதல் எழுத்துக்கள் அப்படின்னு வரும். அடுத்தது சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வருது பார்த்தீங்களா, அது எல்லாமே சார்பு எழுத்து. இது வந்து நம்மளுக்கு 10 வகைப்படும். ஏற்கனவே பார்த்த மாதிரி இலக்கணம் 5 வகைப்படும், எழுத்து வந்து 2 வகைப்படும், சார்பு எழுத்துங்கிறது வந்து 10 வகைப்படும். இது முக்கியமானது. அது சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம் அண்ட் ஆயுத குறுக்கம். இது எல்லாமே நம்மளுக்கு ஃபர்தராக புக்கில் வரும், அதையே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதில் உயிர்மையை வந்து இப்போ பார்க்க உயிர்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து வர்றது தான் நம்மளுக்கு உயிர்மை. ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த வரி வடிவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மெய்யெழுத்து. இப்போ க அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காங்கிறது நம்ம இக்கு ப்ளஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் க. இதுதான் வந்து உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மெய்யெழுத்தோட வரி வடிவத்தையும் உயிரெழுத்துக்களோட ஒளி வடிவம். க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஆவணாவில் முடியுது பார்த்தீங்களா, அப்போ உயிரெழுத்தோட கால அளவு வந்து நம்ம இருக்கும். அதுதான் வந்து இந்த சென்டென்ஸோட மீனிங் வரும். அடுத்தது பாருங்க ஆயுத எழுத்து. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆயுதம் 3 புள்ளிகளில் தனித்த வடிவம் பெற்றது ஆயுத எழுத்து. அண்டு இதோட மற்ற பெயர்கள், இது நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க.
நம்ம சேனல்லே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே இருக்குது, ஒன்ஸ் வந்து பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் இந்த மற்ற பெயர்கள் ஆயுதத்துக்கு உள்ளது முக்கியமானது. நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆயுதம் வந்து நுட்பமான ஒலிப்பு முறையே கொண்டது. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து சொல்லின் இடையில மட்டும்தான் வரும். இது வந்து நம்மளுக்கு அந்த கூற்று மாதிரி கொடுத்து வைப்பாங்க. கூற்று 1, கூற்று 2 அப்படின்னு கொடுத்து ஆயுதத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதில் கேட்பாங்க. ஸோ ஆயுதம்ங்கிறது வந்து சொல்லின் இடையில மட்டும்தான் வரும். அது வந்து தனித்து இயங்காது. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இது வந்து நம்மளுக்கு இந்த சாப்டரில் வந்து ஆயுதம் தான் முக்கியமான ஒரு டாபிக் படிக்க வேண்டியது. ஸோ இந்த கண்டென்ட் எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னென்னா இது தனித்த வடிவம் உடையது, தனித்து இயங்காது, சொல்லோட இடையில மட்டும்தான் வரும், நுட்பமான ஒலிப்பு முறை அண்டு இதுக்குள்ள மற்ற சிறப்பு பெயர்கள். இது ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதோட சாப்டர் 2 ஃபினிஷ். சாப்டர் 3 வந்து பார்க்குறோம். இது வந்து அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது, ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கிறது தான். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு வருது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு வார்த்தை இருக்குன்னா முதல்ல என்ன வரும், இறுதியில் என்ன வரும் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர். ஸோ மொழிக்கு முதல்ல வரது மொழி முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன எழுத்து முதல்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதல்ல வரும். அதே மாதிரி க, ச, த, ந, ப, ம இதில் வர எல்லா வரிசையுமே வந்து உயிர்மை எழுத்துக்களுமே வந்து நம்மளுக்கு சொல்லின் முதல்ல வந்து வரும். அதே மாதிரி சில எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஞ வரிசை அண்டு இந்த ஏ வரிசை, வ வரிசை இதில் வந்து சில மட்டும்தான் வந்து நம்மளுக்கு மொழி முதல்ல வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய் எழுத்துக்கள் 18ம் மொழி முதல்ல வராது. ஸோ இது முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது ஆயுத எழுத்துக்கள் வராது, இதுவும் வந்து நம்மளுக்கு முக்கியம். அடுத்தது பாருங்கள், இந்த இடம் இந்த வந்து நம்மளுக்கு ஃபேக்ட் பேசிஸில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பாருங்கள், ட, ந, ர, ல, ல, ர, ந இந்த எழுத்துக்களில் வந்து மொழி முதல்ல வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு டமாரம், ரம்பம், லண்டன், ஃப்ரான்ஸ், டென்மார்க் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தமிழில் எழுதுவோம். இதெல்லாம் வந்து பெருமொழி சொற்கள். ஆனால் தமிழ் எழுத்துக்களில் இந்த ட, ர, ந இதிலெல்லாம் வந்து வரக்கூடாது. ஸோ இது ஒரு முக்கியமான பார்க்க வேண்டிய பாயிண்ட்டு. அடுத்தது மொழி இறுதியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழி இறுதியில் வர்றது மொழி இறுதி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்களோட இணைஞ்சு மட்டும்தான் மொழி இறுதியில் வந்து வரும். வெறும் உயிரெழுத்துக்கள் வந்து நம்மளுக்கு மொழி இறுதியில் வராது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஆனால் நம்மளுக்கு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து நம்ம பார்த்துக்கணும். அளப்படை எழுத்துக்களில் இடம்பெறும் போது மட்டும் உயிரெழுத்துக்கள் வந்து இறுதியில் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி மெய்யெழுத்துக்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 மெய்யெழுத்துக்களும் வந்துடாது. நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்க 11 மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் மொழி இறுதியில் வரும். அண்டு மொழி இறுதியில் வராதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க உயிரெழுத்துக்கள் வராது. நம்மளுக்கு எப்படி மொழி முதல்ல மெய்யெழுத்துக்கள் வந்து வராதோ, மொழி இறுதியில் உயிரெழுத்துக்கள் வந்து வராது. அதே மாதிரி ஆயுத எழுத்தும் மொழியோட இறுதியில் வராது. நெக்ஸ்ட் சிலது கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேன, நூ, ஞ வரிசையெல்லாம் வருது. அதே மாதிரி அதில் உள்ள வார்த்தைகளும் தமிழில் உள்ளதே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், சொல்லின் இடையில வர எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆயுத எழுத்து சொல்லோட இடையில வரும், மெய்யெழுத்து 18ம் வரும், உயிர்மெய் எழுத்துக்களும் வரும், அண்டு ஆயுத எழுத்து இது 3 மட்டும்தான் நம்மளுக்கு சொல்லின் இடையில வந்து வரும். அடுத்தது பாருங்கள், நம்மளுக்கு அளப்படையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில வந்து வரும். அளப்படையில் சொல்லின் இறுதியிலும் வரும், இடையிலும் வந்து உயிரெழுத்துக்கள் வரும். அளப்படையை பற்றி நம்ம ஹையர் கிளாஸில் கொடுப்போம்னு பார்த்துருக்காங்க. அண்டு இதோட நம்மளுக்கு இலக்கணமோட சாப்டரும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு 6th செகண்ட் டைம் மட்டும் பார்ப்போம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ கைஸ்.